Hi friends, welcome to Meen's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கேரளா ஸ்பெஷல் ரெசிபி மீன் பொளிச்சது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த மீன் பொளிச்ச ரெசிபி வந்து வாழை இலையை வச்சு ஃப்ரை பண்றதுனால வாழை இலையோட ஃப்ளேவர், மீனோட ஃப்ளேவர், தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்றதுனால தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பொளிச்ச மீன் செய்யறது ரொம்பவும் ஈஸி. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் மீனை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்த்தறலாம். 2 மீடியம் சைஸ் வாவல் மீன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் மற்றும் உப்பு தேவைக்கேற்ப. இனி மசாலாவுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்த்தறலாம். 3 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 7 லிருந்து 8 கார்லிக், 1/4 இன்ச் இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி மற்றும் உப்பு தேவைக்கேற்ப. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மீனை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே மீன் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், அதோட சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த ரெசிபியை வாவல் மீன் வச்சு செய்கிறேன். எந்த மீன் வச்சு செஞ்சாலுமே இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நிறைய தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்தாதான் மசாலா வந்து மீனில் நல்லா ஒட்டும். மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்திருந்த 2 வாவல் மீனில் இந்த மசாலாவை தேய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீனோட எல்லா சைட்ஸ்லையும் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மீன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால கத்தியால் 4-5 இடத்துல கட் பண்ணி விட்டுருக்குறேன். அப்போ தான் மசாலா வந்து உள்ளக்க இறங்கி மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 மீன்லேயும் நல்லா மசாலா தடவிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லது. காரம்லாம் மீனில் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கிடையில் நம்ம மீன் பொளிச்சதுக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/4 இன்ச் இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 7 லிருந்து 8 கார்லிக் அதாவது பூண்டு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சிறிதளவு கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்கு வேண்டி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். ஆனியனோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச மசாலாவை சேர்த்ததும் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிடணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த பொடிகளோட பச்சை வாசனை போனாதான் அந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை இதோட சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், தக்காளியில் உள்ள தண்ணியே அதுக்கு போதுமானது. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அப்போ தான் மீன் மேலே வைக்கக்கூடிய மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி மசாலா நல்லா வெந்துருச்சு. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைனா வேறு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீனை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். மீன் வந்து நல்ல குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, 3/4 ஃப்ரை ஆனால் மட்டும் போதும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு சைட்லையும் 5-5 நிமிஷம் வச்சு மொத்தமாக 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். வாழை இலையில வச்சு திருப்பி ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால மீன் வந்து 3/4 வெந்தால் போதும்.
மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீன் வந்து நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்படி சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ மீன் பொளிச்சதுங்கிறதுனால நம்ம வாழை இலையில வச்சு நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வாழை இலையை வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு சிம் பண்ணிட்டு இந்த மாதிரி வாட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால வாழை இலையை வந்து மடக்கும் போது கிளியாமல் வரும். எல்லா சைடையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு வாட்டி எடுக்கணும். இலையை நல்லா வாட்டியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை இலையில வைக்க போகிறோம். இலையில நடுவில் வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி மசாலாவில் பாதி ஒரு மீனுக்கும் இன்னொரு பாதி இன்னொரு மீனுக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். மசாலாலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனை அந்த மசாலாவுக்கு மேலே வைக்க போகிறோம். மீன் வச்சதுக்கப்புறம் மீனுக்கு மேலேயும் கொஞ்சம் நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாவை அதில் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் அந்த மசாலா வந்து மீனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனில் ஃபுல்லும் மசாலா இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை மீனோட மேலேயும் கீழேயும் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இலையை நம்ம கட்ட போகிறோம். இலை கட்டுறதுக்கு நான் வாழை நார் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வாழை நார் கிடைக்கலன்னா ஒயிட் கலர் ட்வைன் நூல் கிடைக்கும், அதை வச்சு கூட கட்டிக்கலாம். வாழை இலையை வந்து நல்ல மசாலா வெளியில் வராத மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கணும். ஒரு நார் வச்சு கட்ட முடியலன்னா 2 நார் கூட வச்சு கட்டிக்கலாம். நான் 2 நார் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வாழை இலையை நல்லா மடித்து கட்டி எடுத்துட வேண்டியதான். இனி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எண்ணெயில் கூட பொரிச்சுக்கலாம். இல்லாட்டினா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம மடித்து வச்சுருந்த இலையோட சேர்த்து மீனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து மடித்து வச்சுருந்த இலையை இதில் வச்சு வேக வைக்க போகிறோம். மீன் வந்து ஆல்ரெடி 3/4 வெந்துடுச்சு. அதனால் 1/4 வெந்தால் போதும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடில் 5 நிமிஷமும் இன்னொரு சைடை திருப்பி போட்டு 5 நிமிஷமும் வச்சு மொத்தமாக 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். இலையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். வாழை இலையோட ஃப்ளேவர், மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து மீனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழை இலையோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. சூப்பரான மீன் பொளிச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழை நாரை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மீன் பொளிச்சது ரெசிபியை வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், சொதி, ஃப்ரைட் ரைஸ், மீன் குழம்பு எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான மீன் பொளிச்சது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மசாலாவோடு சேர்த்து அந்த மீன் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான மீன் பொளிச்சது ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.